கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதத்தினுடைய முதலாவது ஆராதனை ஒரு ஆசீர்வாதத்தின் ஆராதனையாக தேவன் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறார். நம் கண்களை மூடி செய். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகத்துவம் நிறைந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதமெல்லாம் 30 நாட்களையும் இந்த 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் நன்மையும் கிருபையும் எங்களை சேரத்தக்கதாக எங்கள் வாழ்விலே அசைவாடின பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தீர்மானத்தினாலே பிதாவாகிய தேவன் எங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை வழிநடத்தி இன்னைக்கு புதிய ஜீவன், புதிய கிருபை உங்களுடைய வல்லமையினாலே எங்களை பிரகாசிக்க செய்யும்படி இந்த காலை வேளையில் அழைத்திருக்கிறதுக்காக நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை ஒவ்வொருடைய குடும்ப வாழ்வு, பிள்ளைகள், கையின் பிரயாசங்கள், தொழில், அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் மகிமைப்படும்படியாய் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக என்று சொல்லி எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தை தியானம் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்து உம்முடைய சாட்சியாய் இருப்பதற்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தின் கிருபைகள் எங்களை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மகிமையான ஒரு அன்பளிப்பு, நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வரம், நம்மை பயன்படுத்தும்படியாய் நமக்கென்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையாகிய தாளந்துகள். அவைகள் நமக்கு நாம் யார் என்பதை விளக்குவதற்காக அல்ல, நம்மேல் இருக்கிற தேவன் யார் என்பதை விளக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தரின் வேத வார்த்தை. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தேவன் நம்முடைய தியானத்துக்கு என்று கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம் 252வது பக்கம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். அருமையான தேவச்சனமே, இந்த வேதவசனமாகப்பட்டது ஒரு சராசரியான ஒரு நிகழ்வை அல்ல, பரலோகத்தின் நிகழ்வை நமக்கு இந்த காலை வேளையில் அது எடுத்துரைக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உபாகமம் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற வண்ணமாக கிறிஸ்து இயேசு அந்த வார்த்தையை நீதியாக பிசாசு சோதிக்கப்படுகிற பொழுது சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலமாக இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்வானால் தேவனுடைய மகிமை காணப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தாழ்ந்துகள் நாம் பெற்றிருக்கிறோம், அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம், அநேக விதமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். நன்மை வேற, ஆசீர்வாதம் வேற. நன்மை என்பது அதுல கொஞ்சமும் அப்பழுக்கு இருக்காது. ஆசீர்வாதம் எப்படி வேணாலும் வந்திருக்கும். ஆனா தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமும் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையும் அது எப்படிப்பட்டது என்பதுதான் அது பரலோகத்தின் சித்தத்தை நமக்கு அது அறிவிப்பாக நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இங்கே வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதை. எல்லாருக்கும் விதை கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த நிலத்திலையும் போய் விதைக்கிறதே கிடையாது. யாரும் செய்திருக்குமா? இல்லை. But the word of the God says, those who are going to sow it
God gives him the valuable seeds. எந்த அதிகாரத்தோடு கூட நாம் எதை விதைக்க விரும்புகிறோமோ அது நிலத்தின் விதை மாத்திரமல்ல, தேவனை அறிகிற அறிவை மற்றவனுடைய சிந்தையில் விதைக்கக்கூடிய விதைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஒரு ஃபார்மரை பத்தி தான் விதைக்கிறவனாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு விதை என்று சொல்லுவோம். ஆனால் நம்முடைய சிந்தனை எங்க போகுது? ஒரு விவசாயி கிட்ட தான் போகுது. அது அவருடைய தொழில். அல்லேலூயா. ஆனால் விதைப்பது என்பது பல மாதிரிகளை கொண்டது, பல இடங்களை கொண்டது, பல சந்தர்ப்பங்களை கொண்டது, பலவிதமான சூழ்நிலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய விதைகளாக நாம் இருக்கிறோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இரண்டாவதாக சொல்லுகிறார், புசிக்கிறதற்கு ஆகாரம். தேவச்சனமே, the purpose of seed is not only to sow. அது விதைப்பதற்கு மாத்திரமல்ல, அந்த விதையாகப்பட்டது ஒரு மனிதனுடைய ஆகாரமாக இருக்கிறது என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. Not through the person who is farming. ஒரு விவசாயி செய்யக்கூடிய அப்படிப்பட்ட விதை அல்ல, அப்படிப்பட்ட விதை மாத்திரமல்ல, அந்த விதையை மாத்திரம் தேவன் குறிப்பிடவில்லை. Every man, இன்னைக்கு நீங்க வாழ்வது எப்படி? the ஆக்சிஜன் உள்ளுக்கு போய் அந்த ஆக்சிஜன் உள்ள போய் SpO2 ஆக மாறி ஒரு பம்பிங் சிஸ்டத்தை கொடுக்குது. அல்லேலூயா. இங்கே விதை என்பது ஒரு ஆக்சிஜன் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. It becomes as a food for the heart, for a human, for any creature to live in this world. இந்த உலகத்திலே வாழ்வதற்குண்டான ஆதாரமாய் விளங்குகிற அந்த நாசிலே சுவாசம் ஊதப்பட்டதும் என்னது? ஒரு விதையின் அடையாளம். இதை சரியான முறையிலே அந்த ஆகாரமாக அவனுக்குள் அது செலுத்தப்படுகிற அனுபவத்தை அவன் உணருவான். ஆனால் அவன் தேவனை உணர்கிறவனாக இருப்பான். இன்னைக்கு குடிகாரன், பொய்யன், வேசித்தனக்காரன், விபச்சாரக்காரன், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன், இந்த மூச்சினுடைய தன்மை it is the seed of the Lord என்பதை அறியாதவனாக வாழ்கிற இன்றைய காலகட்டம், முட்டாளாக மாற்றி வைத்திருக்கிற இன்றைய காலகட்டம். Who is the living Lord? Who is the living God? Who is programmed within myself என்பதை அறியாத வித்தை குறித்தது தெளிவற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் காலங்கள். எத்தனை பேருக்கு வேத வசனம் இப்ப கொஞ்சம் விளங்குது? Not only for the farmer about the seed, but for the total community of the humankind. மனு குலத்தினுடைய மொத்த அவதாரங்களாக நாம் இருக்கிறோம். நீங்க ஒரு மனு குலத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறோம். ஏன் நீங்க ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறோம்? உங்கள் விதைக்கு பத்தி நீங்க அறிந்திருந்தா. உங்க விதையை பத்தி நீங்க அறியலனா நீங்க ஒரு அம்பாசிடர் அல்ல, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் அல்ல. நம்ம ஊர் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சராசரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருப்போம். Why the scriptures has been open to the people? ஏன் வேதாகமம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கும் எனக்கும்? To realize I am the seed of the Lord. நான் இந்த உலகத்துக்கு யாரா இருக்கிறேன்? வெளிச்சமா இருக்கிறேன் சொன்னார். இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறேன் என்று சொன்னார். நானே திராட்சை செடி என்று சொன்னார். நானே வழி என்று சொன்னார். நானே சத்தியம் என்று சொன்னார். நானே ஜீவன் என்று சொன்னார். These all are the factors of seed. இவைகள் அத்திமரங்களாக, மாதுளஞ்செடிகளாக, இன்னைக்கு நம்ம சாப்பிடுகிற உணவாக இந்த விதை விளங்கி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த விதை மாத்திரம் நமக்குள் இல்லை என்றால் உலகத்திலே சாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியமும் இந்த வித்தோடு கூட இணைக்கப்படாது. விளங்குதுங்களா? யோசனை பண்ணீங்களா? இங்கே ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். இங்கே விதைக்கிறவன் என்கிற ஒரு பதம்
இந்த பதத்துக்குரியவன் நானா? இது யார் வேணா இருக்கலாம். இங்கே விதைக்கிறவனுக்கு என்ன தராரு? விதையை தராரு. புசிக்கிறவனுக்கு என்ன தராரு? ஆகாரம் தராரு. இது இல்லாம இது வராது. அப்படிதானே? இது ரெண்டையும் அறிந்தவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனா தான் இருக்கணும். இதை உணர்கிறவன். இல்லைன்னா ஆடு மாடு கூட தான் சாப்பிடுது. என்ன ஒண்ணு அது விதைக்கல. தேவச்சனமே, இந்த 1 and 2 இத கொடுக்கிறவர் யார் என்று பார்க்கணும். நீங்களும் நான். அதுக்குதான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதுக்குதான் அறிவு கொடுத்திருக்கிறார். அதுக்குதான் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். போட்டா துண்ணுட்டு எப்பா சூப்பரா இருந்தா சொல்லிட்டு போறதுக்கு ஒண்ணே என்னை கூப்பிடல. வாசனையா இருந்ததுங்க, இன்னைக்கு மனமா இருந்ததுங்க, மூக்கு சரியா இருக்கு, அதுக்காக ஒண்ணு கூப்பிடல. தின்னுட்டு இது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லைங்க பிரதர். அருமையான சிக்கன், அருமையான மட்டன், அதுக்காக ஒண்ணு கூப்பிட்டுருக்கிறாரு. சாப்பிடு. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் யாரு? அறிந்திருக்க வேண்டும். இது கொடுப்பது மாத்திரமல்ல, இங்க வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி. இது உன் லைஃபோட முடிஞ்சிடல. நீ சாப்பிடுற ஆகாரம் மாத்திரம் நினைக்காத உன்னுடைய வாழ்வாதாரம். எல்லாருக்கும் பசங்க இருக்குதா? உன் வித்து பெருகி இருக்குதா? உன் வித்து இன்னொரு சந்ததிக்கு ஒரு ஆயத்தப்பட்டு இருக்குதா? இப்போ இது ரெண்டு ஸ்பிரிச்சுவல் சேர்ந்தது. இது a family. இது ஸ்பிரிச்சுவல். இதை விதைக்கிறவனும் அதை புசிக்கிறவனும் ஆவிக்குரியவர்கள். ஒரு மிருகத்துக்குரியவர்களாக அல்ல, நம்மை அதை கொடுக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிற மகிமையை through the spirituality அறிந்து கொள்ள நம்மளை அழைத்திருக்கிற தேவன். ஆமென். இந்த இரண்டையும் ஏன் நமக்கு கொடுக்கிறார்? we have to realize. அதை அறிந்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு வேதம் நம்மை தூண்டுகிறதாக இருக்குது. வேதத்தின் விதை என்கிற வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ ஒன்று எதுவாக மாறுகிறது? 30ஆக 60ஆக 100. இதான் மாறுது. இந்த ஒன்று இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. இங்கே அளிக்கிறவர், அதை கொடுக்கிறவர், அதை நமக்கென்று வர்த்திக்க பண்ணுகிறவர். இங்கே வேதம் சொல்லுகிறது, இவர் யாராக இருக்கிறாரு? அதை யார் அறிந்து கொள்ள முடியும்? அதை பெற்றுக் கொள்ளுகிறவர் யாராக இருக்க முடியும்? அதை வர்த்திக்க செய்கிற ஒரு தேவ மனுஷனாக நீங்க வாழ வேண்டும். அதை கொடுக்கிறவர் யாராக இருக்கிறார்? பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார்.
உன் வித்து ஒன்னா இருக்கும்னா அது ஒன்னாதான் இருக்கும். உன் வித்து 30க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சிருந்தா அது 30க்கு போகும். உன் வித்து 60க்கு நீ தீர்மானம் பண்ணா நீ 60க்கு போவ. நீ ஒரு வித்த 100 மடங்கு தேவனுக்கு சாட்சியாய் என் வாழ்க்கையவே நான் மாற்றுகிறேன் நீ நினைச்சா அது 99 இருக்கவே சான்ஸ் இல்லை, அது 100 தான் இருக்கும். ஏன் தெரியுங்களா? அதை கொடுக்கிறவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவனும் 10 ரூபாய் வாங்கிட்டு 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை கொடுத்தா நம்ம கேட்கிறவங்களா இருக்கலாம், ஏம்பா நீ 5 ரூபாய் ஒண்ணு சொன்ன, நான் உனக்கு கொடுத்தது எவ்வளவு? 10 ரூபாய். 10 ரூபாய்க்கு எத்தனை படம் வரணும்? 2 வரணும். அதுதான் ஒண்ணு இது அப்படின்னா எப்படி அர்த்தம்? அதனாலதான் என்ன ஆச்சாங்க, கவுண்ட் பண்ணிக்க செந்திலுக்கும் சண்டை. கடைசியில் கவுண்ட் பண்ணி என்ன பண்றான், காலை எடுத்து ஒரு எத்து. ஒரு சினிமாவே நியாயத்துக்கு புறம்பா ஏற்றுக்கொள்கிறதா? அது சிரிப்புக்கு தான், ஆனா சிந்திப்பது. தேவச்சனமே, உன்னுடைய வித்து if it is one, இந்த ஒண்ண நீ எவ்வளையோ மதிக்கிறியோ, நீ 30க்கு மதிச்சா அது 30 தான் நிற்கும், ஏற. பிகாஸ் அவள்தான் அவர் ஒண்ணா பெருகப்பட்டார். பல கிறிஸ்தவ அடிபட்டு போறது என்னன்னா அவன் நினைவுகள் அவள் தான் இருக்கு. ஆனா அவருடைய நினைவுகள் என்ன? 100% உங்களை அழைச்சிருக்கிறார். என்ன பாஸ் இதெல்லாம் பாசிபிலிட்டியா? முடியுமா? இதெல்லாம் நடக்கிற சம்பவமா? நானும் இயேசு 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 தான் சொல்லி பார்க்கிறேன். சாவரம் கூட என்ன பண்றான்? எல்லாரும் ஜெபிக்கிறாங்க அவருக்காக, ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு ஜீவனை கொடுங்கன்னு. நீங்க ஜெபிக்கிறது அவனுக்கு கேட்டாலும் மதியற்றவன் ஆயிட்டான். இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நாமும் செத்தவன் அந்த நேரத்துக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறானோ அது மாதிரிதான் உயிரோட செத்தவனை போல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்? கொடுக்கிறவர் அவர் எந்த அளவுக்கு கொடுப்பார் கேட்டது நமக்குள்ள நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. சோ ஒரு நல்ல ஒரு விசுவாசிய ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீதிமான் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கே ஒரு நீதிமான் என்றால் இப்ப இந்த பெருக பண்ணுகிறவர் யார்? விளங்குதுங்களா? பாச நீங்க நீதிமான் ஏற்றுக்கொள்கிறீங்களா உங்களை? அப்போ பெருக பண்ணுகிறவர் யார்? இங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது, அந்த விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை அவர் வர்த்திக்க செய்வார். இந்த நீதிக்குரிய இதுதான் நீதிமானுடைய வித்து. இது யாருக்கும் இல்ல, இந்த நீதி உள்ள இருக்கோ வெறும் உலக நீதிமான் என்று சொல்வதற்கல்ல. கிறிஸ்தவம் பூரா நீதிமான் வராது, இந்த நீதி தான். ஆனா எல்லாரும் இந்த நீதிமான பத்தி பேசலாம். ஒரிஜினாலிட்டி யாரு? the righteous. இன்னைக்கு பலர் நம்ம செயல்பாட வச்சு, பலர் தனக்குள் அறிகிற அறிவை வச்சு, அது அந்த நீதியின் அந்த அறிவை வைத்தல்ல, அந்த ஞானத்தை வைத்தல்ல, சுயத்தை கொண்டு செயல்படுகிற அனுபவங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறார். சோ நீங்க அவரை எவ்வளவாய் நீதியாய் எண்ணி இருக்கிறீங்க, அவரை குறித்து எவ்வளவாய் அறிந்தவர்களாக நீங்க இருக்கிறீங்க. உலக நீதிமானாக அரைவரை நீதிமானாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல, இந்த நீதியை சார்ந்த நீதிமானாய் வாழ்கிற வாழ்க்கை யாருக்கிட்ட இருக்குதோ இப்ப அந்த பொறுப்பை நம்ம கையில கொடுக்கிறாரு. வர்த்திக்க செய்கிறவர் யாரா இருக்காரு? அவராக. இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விதைக்கிற விதை, இங்கிலீஷ்ல பேரு சீட், அதை அறுப்பு, அறுப்புக்கு இங்கிலீஷ் என்ன பேரு? ரீப். இது எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
உங்க அறுப்பு இன்கிரீஸ்டா இருக்கணும். இன்கிரீஸ்டா இருக்கணும். நாளுக்கு நாள், ஆண்டுக்கு ஆண்டு. வேதம் சொல்லுகிறது, பலவீனத்துல எனது பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12:9 ஆண்டவர் சொல்கிறார். இங்கே வாட் இன்கிரீஸ்ட்? விதை அறுப்புக்கு ரெடியா இருக்கு. விதைக்கப்பட்ட விதை இந்த அறுப்புக்கு எப்படி ரெடியா இருக்கு என்றால் மிகுதியாக. இந்த மிகுதி எதனால் உன் வாழ்வுல வந்தது? உலக நீதிமான் அல்ல, தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிற அந்த ரைச்சியஸ் பர்சனாக நீ மாறுகிற பொழுது விளங்க ஆரம்பிக்குது. வெறும் இந்த 2 கொரிந்தியர் 9:10 வாசிச்சுட்டு எனக்கு விதையை கொடுத்திருக்காரு, எனக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்காருன்னா அது வேல்யூ இல்லை. அதை கொடுக்கிறவர் யாரு? இந்த 2 எந்த அபிஷேகம் பெற்றவங்க? அது ஸ்பிரிச்சுவல் அபிஷேகமா இல்லது நான் ஸ்பிரிச்சுவல் அபிஷேகமா? அது ஒரு குடும்பமா? அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா? இவங்க சேர்ந்து விதைத்தாதான். நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கம்மியா விதைச்சா, நிலம் அதிகமா இருக்கிறதுனால விதை அதிகமா வளர்ந்துருமா? என்ன விதமா? நிலம் சின்னதா இருக்கு, என்கிட்ட விதை அதிகமா இருக்கு, நான் விதைய அதிகமா போட்டதுனால அந்த நிலத்துல அந்த விளைச்சல் விளைச்சிருமா? இது வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல ஒரு 50 டன் விதை போடலான்னு வைங்க. இந்த இடத்துல 500 டன் போட்டதுனால 50 டன்னுடைய விளைச்சலும் பாழாயிரும். இல்ல 500 டன் விளைவிக்கக்கூடிய நிலத்துல இந்த 50 டன் விதைய போட்டாலும் அதுவும் பிரயோஜனப்படாது. நீ இறைக்கிற தண்ணீர் அந்த விதைக்கு அதிகமா தண்ணி போய் ஊறி முளைக்காம போயிடலாம். முளைச்ச விதை அதிக ஆகாரத்தினால உங்க வீட்டுல ஒரு குழந்தைக்கு பால் அது மிஞ்சி போச்சுன்னா 100 ml குழந்தைக்கு 1 லிட்டரை இன்ஜெக்ட் பண்ணி உள்ள ஊதினா என்ன ஆயிரம் வயிறு? தேவச்சனமே, எல்லாத்துக்கும் ஒரு நீதியின்படியாக இருக்கு. உன் லைஃப் நீதியின்படியாக இருக்கிறது. உன்னுடைய விதையும் அறுப்பும் அது இன்க்ரீஸ் பண்ண வேண்டுமானால் அது ரைச்சியஸை சார்ந்த ஒரு நபருக்குள்ளாக இருக்கிறது. அவருடைய நீதி ஒரு மனிதனுக்குள்ளாக எப்படிப்பட்ட வித்தாக இருக்கிறது என்பதை குறித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நீதி தேவனுடைய கிருபையை சார்ந்த ஒரு வாழ்க்கையா இருக்கு. It depends upon the abundant grace of the God. தேவன் எவனுக்கு செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ தேவன் அவனுக்கு செய்கிறவராக இருக்கிறார். அவர் புனிதனுக்கு புனிதராக இருக்கிறார். நீ எதற்காக இந்த வித்தை கேட்கிற? ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கா அல்லது நமக்கு ஒரு சுய சரிதத்தை ஒரு புத்தகத்துல போட்டு எழுதுவதற்கா? நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன், இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எங்க வீட்டுக்கு முன்பாக ஸ்கோடா கார் நிக்குது. ஆனா நான் சுவிசேஷத்தை பத்தி கவலைப்படுறது இல்லை, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை. ஆனா என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்கோடா கார் இருக்கணும் என்பதற்காக ஒரு நீதியை நீ விதைப்பாயானால் ஸ்கோடா கார் நிற்கும், தப்பே இல்லை, நிற்கும். ஏன்னா விதைச்ச விதை என்னது? அது தேவனுடைய நீதி. ஆனா ஸ்கோடா கார்ல நீ போவையா போக மாட்டியா அது தெரியாது. உன் நீதிக்கு என்ன வந்துருச்சு? கார் வீட்டுக்கு முன்பாக வந்துருச்சு. அந்த கார்ல போற நேரத்துக்கு ஒன்னு ஆம்புலன்ஸ்ல அனுப்பிச்சிடுவாங்க. நீதி வெற்றி தான்.
ஆனா வித்து உனக்குள் வெற்றியாகப்பட்டதா? இன்னைக்கு ஃபெயிலியர்ஸ் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். இதுதான் பயன்படுத்தப்பட வேண்டிய நீதி. எதற்காக? உலக நீதிமானாய் வாழ்வதற்கு அல்ல, தேவனுடைய நீதியை விதைத்து அறுத்து அது இன்கிரீஸ்ட் ரைச்சியஸ் உங்களுக்குள் வாங்கப்பட்ட ஸ்கோடாவை உலக சொல்லணும். பிரதர், அந்தால் சம்பாதிச்சு வாங்கல, தேவன் மேல் வைத்திருந்த பற்றுதல், தேவன் அவனுக்கு அந்த ஸ்கோடா காரை கொடுத்தார். எத்தனை பேர் அந்த கார்ல போனாலும் மகிமை இல்லை. ஆனா அந்த ஆள் அந்த ஸ்கோடா கார்ல உட்கார்ந்து போகும்போது, அவர் டிரைவ் பண்ணும்போது எப்படி இருக்கு தெரியுங்களா? ஜீசஸே வாகனத்தை டிரைவ் பண்ற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. நீங்க எடுக்கிற முயற்சிகள், செயல்படுகிற செயல்பாடுகள், does it intimate to the Lord? அது தேவனை அறிவிக்கிறதாக இருக்கிறதா, அல்லது உன்னை குறித்ததான உலக நீதிமான் என்று உனக்கு பேர் சேர்க்கிறதாக இருக்கிறதா? only the righteous seed, அந்த நீதியின் விதைதான் abundant prosperity நம்மளுக்கு கொண்டு வரும். abundantனா எண்ண முடியாது, அளக்க முடியாது, அளவில்லாத. இன்னைக்கு உலகம் இந்த விதை என்பது தங்கத்தையும் வைரத்தையும் சொல்லுது. ஆனா நம்ம பாடிடுறோம், தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கந்தறியா. பாட்டில் தான் இருக்கிறான். தேவச்சனமே, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை தேடுகிற மனிதனாக வாழப்பட வேண்டும். இந்த ஸ்பிரிச்சுவல் தான் என் விதையாக மாறி இருக்குது என்று வாழ வேண்டும். இந்த விதையும் இந்த ஆகாரமும் இந்த நீதியின் படியாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற உணர்வு உள்ளவனாக நீ வாழ்வாயானால் இந்த மே மாதத்தினுடைய பிளஸிங் மகிமை இது அறிஞ்சிட்டா இந்த 2024 அல்ல, 2124 உன் ஆண்டவர் வச்சிருப்பார். அப்ப இன்னிலிருந்து இன்னும் 100 ஆண்டை கூட்டுவார். எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு, பாஸ்டர் நடக்கவே நடக்காது பாஸ்டர், சரித்திரத்துல முடியாது. ஏன் எலியாய போல உன்னை அக்கினியாய் தூக்கி கொண்டு போனா உன் ஆயுசு முடிஞ்சுதா? முடியாது. இன்னைக்கு இருக்கு. ஆமென். ஏனோக்கை போல தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படி உன்னை அழைத்த தேவன் அழைத்து கொண்டு போவாரானால் 2124 அது 2 crores 24 வரைக்கும் உன்னை சேர்த்துக்கலாம். அதையும் தாண்டி உன்னை வாழ வைக்கிற தேவன் தான் நம்முடைய நீதியின் தேவன். அது மாத்திரமல்ல, உன்னை அழைத்திருக்கிற இந்த நீதி, இந்த இன்கிரீஸ்ட் ரைச்சியஸ்னஸ் எதுக்கென்று நீ பார்ப்பாயானால் நன்மையானவைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளிகளும் உன்னை செய்வதற்காக. அது மாத்திரமல்ல, இவைகள் எல்லாம் நான் பெறுகிறவைகள் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டவை. இந்த விதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? விதைக்கிறவனுக்கு விதையையும். அப்ப அதானே கொடுக்கப்பட்டது. ஆமென். நீ கொடுக்கப்பட்டதை எடுத்து பயன்படுத்தாம நீ செய்ததை எடுத்து பயன்படுத்துவாயானால் நீ எந்த ராஜ்யத்தை கற்ற? ஒரு ராஜ்யத்தை கற்றியா? விதை கொடுக்கிறவர் யார்? வேத வாக்கியம் வாசிங்க மறுபடியும். விதைக்கிறவனுக்கு விதையையும், விதைக்கிறவனுக்கு விதையையும், புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், உங்களுக்கு விதையை அளித்து, உங்களுக்கு விதையை அளித்து, அதை பெருக பண்ணி, உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இங்க நீதி எங்க வருதுன்னா, இந்த விதையை கொடுத்தவரை தேவன் என்று நீ அறிகிற அறிவில் இருக்குது உள்ள. ஆமென். அது அவர்தாயா என்ன வாழ வைக்கிறாரு, அவர்தாயா என்ன நடக்க வைக்கிறாரு, அவர்தாயா என்ன பேச வைக்கிறாரு, அவர்தாயா எனக்கு கொடுத்தவரு. அதுதான் வர்த்திக்கப்படுமே தவிர வேற எதுவும் வர்த்திக்கப்படாது. வேற எந்த முயற்சியும் அது உனக்காக இருக்குமானால் அங்கே நீதி தெரியாது, நீ தெரிவ. எது தெரியாது? இந்த நீதி தெரியாது. இதை கட் பண்ணா யார் இருக்கிறா? நீதான் தெரியல. அவர் நமக்கு கூட இருப்பாரானா? இங்கிலீஷ்ல விதைக்கு என்ன? தேவனை விட்டுட்டா நீதான் உன்னை பார்ப்பாங்க. உன்னை நீதான் பார்ப்ப, தேவனை பார்க்க முடியாது. ஏன்னா உனக்காக இவைகளை நீ கேட்டுட்டு இருக்கிற. கொடுத்துருவார். பணாசி உள்ள கேட்கும் போது ஜுரமா இருந்தா கூட சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது கூட நம்ம கொடுத்துருவாங்க.
ஆனால் நீதியை விளையச் செய்கிற பொழுது ஆவியானவர் நம்முடைய வாழ்வை வர்த்திக்க செல்வார். அந்த நீதியை நமக்கு கொடுக்கப்பட்டு நீ அதை பயன்படுத்தினா நமக்கு அதை தராரு. அவர் பயன்படுத்துவதற்கு இல்ல, அதை யார்கிட்ட கொடுத்துறாரு? அப்படிதான் போட்டு வேதத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா? அது அப்படிதான் போட்டு நமக்கு என்ன செய்யறாரு? உங்கள் நீதியின் விளைச்சல். நீங்க எவ்வளவாய் 1, 30, 60, 100 தெரியாது. அந்த நீதி ஆண்டவர்கிட்ட நீங்க விளைய செய்ய வேண்டுமானால், அது உங்களுக்கு ஆகாரமாய் வேண்டுமானால், உங்களுக்கு சந்ததியாக வேண்டுமானால், இடங்கொள்ளாமற் போக மட்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு தாங்க, இந்த உயிர்த்தெழுந்த கிருபை எனக்கு தாங்க. அதன் மூலமாக நான் நீதியை பெற்றுக் கொள்ளணும். என் மேல அநேக கட்டுகள் இருக்கு. அது வெறும் நீதியா எனக்கு மேல வந்தா கூட என்னால அதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப எனக்கு நீங்க செய்ய வேண்டியதுல உங்க கிருபையை தருவீரானால் அந்த நீதியை பற்றி கொள்ளுவேன். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகத்துவம் நிறைந்த மகிமையான இந்த காலை வேளை, இன்றைக்கு உம்முடைய நீதியின் வித்தாக என்னை உருவாக்கும். எனக்கு நீங்க விதையை கொடுக்க வேண்டாம், நானே விதையாய் மாறுவதற்கு எனக்குள் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பவரை எனக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த டிரான்ஸ்பர்மேஷன் பவரின் வித்தாக நான் மாறணும்னா உங்க கிருபையை சார்ந்துதான் நான் வாழணும். பவுல் சொன்னார், சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அவன் ஒரு உறுதிமொழியை கொடுத்தார். தேவன் பவுல் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடத்திட்டங்கள், கொரிந்தியர் மக்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்களின் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிற இந்த வேத வசனம், அது என்னுடைய வாழ்விலே ஒரு நீதி, தேவனுடைய நீதியின் வித்தாக நான் மாறப்படுவதற்கு என்னை இந்த கால வேளையில் ஆண்டவரை அப்படி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், மனுஷனால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று அவர் விளக்கினார். இந்த மகிமையான இந்த கால வேளையிலே ஆவியானவர் தாமே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தடைகள் எல்லாம் மாறட்டும், நன்மை கிருபைகள் எங்களுடைய வாழ்விலே பெருகட்டும். உமக்கென்று சாட்சியாய் எனக்குள் ஹார்வெஸ்ட், எனக்குள் வர்த்திக்க பண்ணப்பட்டிருக்கிற அந்த விளைச்சல், நான் வித்தாக இருந்து அநேகருக்கு ஆகாரமாய் மாறுகிற அனுபவங்கள், என்னை பார்க்கிற போது விசுவாசத்தில் வர்த்திக்கப்படக்கூடிய நீதிமானாய் மாறுகிற அனுபவங்கள் என்னிலிருந்து புறப்படட்டும் ஆண்டவரே. ஒரு நடமாடும் தேவனுடைய சாட்சியின் நீதியாகிய உம்மை விதைக்கப்பட்ட விதையாய் அறுப்புக்கு தேவன் வைத்திருக்கிற ஆகாரமாக என்னை வழிநடத்துவாராக என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். இந்த காலை வேளையிலே ஆவியானவரே எங்களை நடத்துங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஒரு குடும்பம் என்று சொல்லும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய தேவைகள், நன்மைகள் பெருகச் செய்வீராக. வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அந்த நீதியின் விளைச்சலை அவர் நம் நிமித்தமாக, நம்மை கொண்டே தேவன் அதை பெருகச் செய்கிறார். நமக்கு ஒரு அருகதையும் இல்லை, ஆனா அவருடைய நீதி நிமித்தம் நம்மை உயர்த்துகிற தேவன். ஆண்டவரே, எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் தொழில், கைத்தொழில், அவர்கள் செய்கிற கையின் பிரயாசங்கள், குடும்ப ஆசீர்வாதங்கள் சகலத்தையும் உம்முடைய வித்தாக இன்னைக்கு மாற்றி வர்த்திக்க செய்து அநேகருக்கு அதை ஆகாரமாய் அவர்கள் காணுகின்ற ஒரு மகத்துவத்தை எங்களிலிருந்து வெளிப்படுத்துவாராக. தொடர்ந்து வழிநடத்தும். திருவிருந்துக்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பரிசுத்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.